வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனலுக்கு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு மாவு வச்சு 3 விதமான இனிப்பு வகைகள் பண்ணலாமா? பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது உளுந்து தான் எடுத்திருக்கேன். சின்ன கப்புனா 1 கப் எடுத்துக்கோங்க. பெரிய கப்புக்கு 3/4 அளவு தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை ரைஸ் பண்ணிக்கலாம். இதை ரெஸ்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். தண்ணி ஊற்றி சைடில் வச்சிருங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. 4 மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்க. உளுந்து ஊறி கொஞ்சம் மேலே எழும்பி வந்திருக்கு. இதை நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அப்படியே போட்டு லைட்டாக தண்ணி விட்டு விட்டு நல்ல ஒரு வடை பருவத்துக்கு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கணும். தெரியுதா? உள்ள எந்த தண்ணியுமே இல்லை. இந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம உளுந்த மாவு பியூராக அரைச்சி எடுத்துருக்கோம். இதுக்குள்ள எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு கூடவே நான் இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நம்ம இன்னைக்கு ஜிலேபி தான் பண்ண போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? ரெட் கலர் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மாவை நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். 2 கலரில் பண்ண போகிறனால 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒரே வாட்டி மாவாட்டி 2ஆக நீங்கள் பிரித்து வச்சா 2 விதமாக பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி? இதுதான் பதம். இன்னொரு செட் எடுத்து வச்சிருக்கிறதுல நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேறு எதாவது கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நமக்கு இந்த 2 கலர்லேயும் தான் ஜிலேபி இருக்கிறனால நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் மைதா மாவில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு. எனக்கு எல்லோ கலர் ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. தெரியுதா உங்களுக்கு? 2 இதுலேயும் 2ஓட கலர் வேரியேஷன் ஒரே மாவு வச்சு 2 விதமாக பண்ணியிருக்கேன். இதே இதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இதுக்கு கூடவே இதில் மொறுமொறுப்புக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்த அரிசி மாவு இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா மொறுன்னு வரும். இதை ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கணும். அதுக்கு கூடவே சைட் பை சைடு நம்ம சுகர் சிரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 2 கப் சீனி சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுருங்க. நல்ல சீனி டிசால்வ் ஆகி லைட்டாக ஒரு ஸ்டிக்கி நேச்சர் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடியில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. என்ன ஷேப்பில் வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ணும்போது ஒழுங்காக ப்ராப்பரான ஷேப் வராது. உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப், எனக்குமே இன்னைக்கு ஒழுங்காக வரல. என்ன ஷேப் வேணுமோ அது இதில் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட குட்டி குட்டியாக பண்ணி எடுத்துக்கலாம். பட்டன் ஜிலேபி மாதிரி இருக்கும். இதை அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் சிரப்பில் கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. எல்லோ கலரும் இதே மாதிரி போட்டு எடுத்துட்டேன். எல்லா ப்ராசஸையும் காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். பேலன்ஸ் இருந்த மாவை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு கூட 2-3 கரண்டி 2லேருந்து 3 கரண்டி அரிசி மாவு எடுத்து இதை நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணும்போது கலர் வேரியேஷன் இப்படி தான் இருக்கும். சூப்பரான மொறுமொறுப்பான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் செஞ்சால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே மாவு வச்சு 3 வெரைட்டி ஆஃப் இனிப்பு நம்ம இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு பண்ணியிருக்கோம். ரொம்பவே தித்திக்கும் இனிப்பான தீபாவளி உங்களுக்கும் இருக்கட்டும். இந்த தீபாவளியில் ஒளி பிறந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுன்னு வந்திருக்கு. உடைக்கும் போது அப்படியே நல்லா உடஞ்சி போகுது. இது எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு காமிச்சு தரேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அந்த சுகர் சிரப் எல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போதே வெளியில் ஸ்குவீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஷேப் மட்டும் கொஞ்சம் வரல. மற்றபடி பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சீரிஸ் வர இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.